எல்லாருக்கும் வணக்கங்க. ஜனவரி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஜனவரி மாதம் 2025 வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் ஸ்பெசிஃபிக்காக எந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது பட்டம் பார்த்து தான் பயிர் செய்யணும். நினச்ச நேரத்தில் நினச்ச பயிரை நம்ம விதைக்க முடியாது. அப்படி விதைச்ச விதை பயிர் ஆகும், விளையும், ஆனால் வீடு வந்து சேராது. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, சிறுபிள்ளை வெல்லாமல் விளையும் வீடு வந்து சேராதுன்ட்டு. அப்போது வரக்கூடிய 2025 வருடத்தில் வரக்கூடிய அந்த ஜனவரி மாதம் முதல் மாதமான அந்த ஜனவரி மாதத்தில் எந்த ராசிக்கு மிக சிறப்பாக இருக்குது, இல்லை எத்தனை ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதை பற்றி தான் முழுமையாக ஒரு சிறப்பு பதிவாக இந்த பதிவில் நம்ம கொடுக்குறோம். நட்சத்திரம் அப்படின்னா 27 நட்சத்திரம் இருக்குது. ராசிகள் அப்படின்னா 12 ராசிகள் இருக்குது. ஒரு மாதத்தில் 12 ராசிக்கும் ஒரே மாதிரியான பலன் இந்த பிரபஞ்சம் தர்றதில்லை. நான் அடிக்கடிக்கு எல்லா பதிவிலும் சொல்கிற வார்த்தை, எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்குமே இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்கறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் கொடுக்கும். அந்த அடிப்படையில் ஜனவரி மாதத்தில் எந்த ராசிக்கு ரொம்பவே சாதகமான பலன் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிதுன ராசி. ஏன் மிதுன ராசியை முதல்ல நான் சொல்கிறேன் அப்படின்னா, மிதுன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு மிதுன ராசிக்கு 7வது பாவகத்துக்கு திருமண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனகாரகனுடைய ஆதிக்கத்துக்கு வந்து சூரிய பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். ஜனவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் இந்த மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் பொற்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள். ஒரு உதாரணத்துக்கு, நாம் ஒரு விஷயத்தை நினச்சி நாம் போவோம், நாம் நினச்சதை விட மாறுதலாக அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். சொல்லப்போனால் இதை விட நம்ம நினச்சிட்டு இருந்ததை விட இன்னும் சிறப்பாகவே அமையும் பாருங்கள் ஒரு சிலருக்கு. அதுதான் நேர காலங்கள். நேர காலங்கள் மட்டும் நமக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்போது மிதுன ராசி நண்பர்களுக்கு ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன், ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன், தகரியஸ்தானாதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து அஸ்தமனம் ஆகாமல், இதில் மெயின் என்னென்னா அஸ்தமனம் ஆகலை. 4ஆம் தேதி சூரிய பகவானோட புதன் சேர்றாருன்னா ஜனவரி 4ஆம் தேதி சூரிய பகவானுடைய நிலை கிட்டத்தட்ட 260 டிகிரிக்கு வந்திருப்பார். அப்போது புதன் வந்து மூலம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில், சூரியன் அப்படின்றவர் 260 டிகிரியில், அப்போ வந்து போராடம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருப்பார். இப்போ 250 டிகிரியில் இவர் இருப்பார் சூரியன், கிட்டத்தட்ட 10 டிகிரி வித்தியாசம். அப்போ நமக்கு அது யோகம். சூரியனுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் உங்களுடைய ராசி மேலே படுவதால் ஒரு சில நண்பர்களுக்கு வாகன யோகம் ஏற்படும். ஒரு சில நண்பர்களுக்கு, அதாவது மிதுன ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மண் அல்லது மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுப்பீங்க, அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் கிடைக்கும். பர்மனெண்ட்டாக செய்துக்கிட்டு, அதாவது டெம்பரவரியாக செய்துக்கிட்டு இருக்கிற வேலை பர்மனெண்ட் ஆகிறதுக்கோ, அல்லது இடம்பெயர்ச்சி, ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறேனுங்க, நான் சேலத்தில் பிறந்து வளர்ந்தது சொந்த ஊர் சென்னையில் இருக்கிறேனுங்க, சென்னையிலேருந்து சேலத்துக்கு மாற்றிக்கிடலான்னு நினைக்கிறேனுங்க, முடியல அப்படின்னா இந்த நேரம் சிறப்பான ஒரு நேரம். எப்படி பார்த்தாலும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அற்புதமான நேரம், அருமையான நேரம்.
இது வாகன யோகத்தை கொடுக்கக்கூடியதும் மண்மனை யோகத்தை கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் தரத்துக்கும் சிறப்பான ஒரு தருணம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கன்னியா ராசி. கன்னி ராசியாதிபதி புதன் தான். அந்த புதன் கன்னி ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் இருந்து கன்னி ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறாரு. புதனாதித்ய யோகம். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு 2 முறை அதிர்ஷ்டம் இருக்குதுங்க. எப்படி சார் 2 முறை அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை சுயத்தொழில் செய்கிறதுக்கு உண்டான சிறப்பான ஒரு நேரம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து சேரும், இல்லை வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இல்லை பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பூர்வீக தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும், அல்லது அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம். வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 4 வருஷமாக 5 வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தேனுங்க, என்ன ஏதுன்னு சொல்லாமல் கொள்ளாமல் வேலை நிப்பாட்டி போட்டாங்க அப்படின்னா இந்த தருணத்தில் 100% வேலை வாய்ப்பு வந்துடும். பொருளாதாரத்தில் இருக்கிற சிக்கல்களெல்லாம் சரியாகும். எப்போ? ஜனவரி 4லிருந்து 14 வரைக்கும். ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் புத்திர வளர்ச்சி ஏற்படும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு. ராசியாதிபதி புதன் ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து இருமுறையும் சூரிய பகவான், அதாவது ஜனவரி 4லிருந்து 14 வரைக்கும் சூரிய பகவானோட உங்கள் ராசிநாதன் சேர்றாரு. அப்போவும் அஸ்தமனம் கிடையாது. ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரை மீண்டும் சூரிய பகவானோட புதன் சேர்றாரு. அப்போவும் அஸ்தமனம் கிடையாது. 2மே நமக்கு யோகம்தான். ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை கன்னி ராசிக்கு சொந்தக்காரர், கன்னி ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் வாங்கிறதுனால 100% பிள்ளை செல்வம் உருவாகும். இதில் இன்னொரு சமாச்சாரம் இருக்குதுங்க. என்னன்னா, எத்தனை பேருக்கு இந்த விவரம் தெரியும்னு எனக்கு தெரியல. உங்களுடைய ராசியாதிபதி புத்திரஸ்தானத்தில் வரக்கூடிய தருணத்தில் புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் புத்திரகாரகனுடைய சாரத்தில் தான் இருப்பார். அதாவது புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம். அப்போ புத்திரகாரகனுடைய நட்சத்திரத்தில் தான் புத்திரஸ்தானாதிபதி இருப்பார். எப்பேற்பட்ட நேரம்னு பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தால் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். உங்களுடைய வம்ச விருத்தி அடைகிறதுக்கான பிரமாதமான ஒரு நேரம், ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தருணம். ஜனவரி மாதம் 24ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை. ஃபஸ்ட்டு ஜனவரி 4லிருந்து 14 வரைக்கும் நல்லா இருக்கும். அதன் பிறகு 24லிருந்து 31 வரைக்கும் நல்லா இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு பிரமாதமான நேரம். அதுபோக விருச்சகம் அப்படின்னா லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழலில் விருச்சிக ராசியாதிபதி செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் இருந்து சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம், சுபஸ்தானாதிபதி விருச்சிக ராசியை பார்க்கக்கூடிய தருணம் பிரமாதம். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு கிரக அமைப்பு. விருச்சிக ராசியாதிபதி செவ்வா சுபஸ்தானாதிபதி சாரம் வாங்கி சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் சுபஸ்தானாதிபதி விருச்சிக ராசியை பார்க்கிறார். சனி பகவான் விருச்சிக ராசியை பார்க்குறாரு அப்படின்னா சனி பகவான் யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்னா தனகாரகன் தனஸ்தானாதிபதி குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கார். அந்த குருவே இந்த விருச்சிக ராசியை பார்க்குறார். அப்போது குரு பார்வை சனி பார்வை இருவரும் பார்வை. தனகாரகனும் தகரியஸ்தானாதிபதி பார்க்கக்கூடிய தருணம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன்
விருச்சிக ராசிக்கு 2வது பாவகத்துக்கு வரக்கூடிய நேரம் பிரமாதமாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இத்தனை நாள் தான் நல்லா இருக்கும் அப்படின்றது கிடையாது. கிட்டத்தட்ட என் கணக்குக்கு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 18ஆம் தேதி வரைக்குமே அதிர்ஷ்டம் தானுங்க. எந்தெந்த வகையில் நல்லது நடக்கும்ன்றது சொல்லி போடுறேனுங்க. தீராத திருமண தடைகள் தீரும். 6 வருடமா 7 வருடமா 10 வருடமா வரனே பார்த்து சலிச்சு போயிட்டேனுங்க. நான் பார்த்துட்டு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துருச்சுங்க, என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துருச்சுங்க, எனக்கு பாதகமாக தாங்க இருக்குது, சாதகமான பலன் வரலையே, கல்யாணம் தான் நடக்காது போல இருக்குது, எனக்கு கல்யாண பிராத்தம் தான் இல்லை போல இருக்குது, மறுமணத்துக்காவது பிராத்தம் இருக்கா, இந்த மாதிரி பாவம் ஏதாவது இருக்கா, திருமணமே நடக்காமல் மறுமணம் செய்துட்டு வருது. நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னா ஏற்கனவே திருமணம் ஆன பொண்ணு, விவாகரத்தான பொண்ணு, அந்த பொண்ணு திருமணம் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் பார்த்து நாளாகி 30 வருஷம் 35 வருஷம் ஆகிட்டு அதே பொண்ணு ஏற்கனவே திருமணம் ஆனவரை, விவாகரத்து ஆனவரை, அந்த மணமகனை மனம் முடிக்கிறது நம்ம ஊரில் நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி விருச்சிக ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 18ஆம் தேதிக்குள்ளார திருமணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும், திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணத்தில் இருக்கிற தடைகள் மட்டுமா நீங்கும்? இல்லையே. விவாகம் செய்து திருமணம் செய்து நிம்மதி சந்தோஷம் இல்லாத தம்பதிகளுக்கு நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்த தான் செய்யும். மறுமணத்துக்கு மல்லு கட்டிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு மறுமணத்தில் இருக்கிற இன்னல்கள் தடைகள் நீக்கும். சார் என்ன சார் ஆதாரம்? நீங்கள் தான் ஆதாரம் கொடுப்பீங்களே எல்லாத்துக்கும், இதுக்கு ஆதாரம் கொடுங்க சார். இதோ கொடுக்குறனே. விருச்சிக ராசிக்கு திருமண ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா திருமண ஸ்தானாதிபதி மட்டும் கிடையாது, திருமண காரகனும் சுக்கிரன் தான். சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு 4வது பாவகத்தில், விருச்சிக ராசிக்கு 4வது பாவகத்தில் விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் 303 டிகிரியில் சுக்கிர பகவான் திருமணகாரகன் திருமண ஸ்தானாதிபதி விருச்சிக ராசியாதிபதி நட்சத்திரம் வாங்கி செவ்வாவுடைய பார்வை 8வது பார்வையா 8வது பார்வை வாங்குவார் சுக்கிர பகவான் திருமணகாரகன். நம்ம ராசியாதிபதி செவ்வா சுக்கிரனை மட்டும் பார்க்கல, சுக்கிரனுடைய வீட்டையும் பார்க்குறாரு. கடக செவ்வாவாக இருந்து 4வது பார்வை, அவர் இருக்கிற இடத்துக்கு 4வது பார்வைனா விருச்சிக ராசிக்கு 12வது பாவகம் ஐன சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்குறாரு. திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க, பிரிஞ்சு போன காதலர்கள் இணைவாங்க. பிரமாதமான நேரம், அருமையான நேரம். ஒரு மனுஷனுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேனுங்க, என்ன தான் காசு பணம் சம்பாதிச்சாலும் மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா அது நரகம். காசு பணமே பெருசாக சம்பாதிக்கலைனாலும் மன வாழ்க்கையில் மட்டும் நிம்மதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 3 வேளை சாப்பாடில் 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் நிம்மதியாக இருப்பாங்க, 1 வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் நிம்மதியாக இருப்பாங்க. அதே கை நிறைய காசு பணம் வச்சுக்கிட்டு மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் பஞ்சு மெத்தையிலேயே படுத்தாலும் தூக்கம் வராது, பால் சோறே சாப்பிட்டாலும். அதனால் மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழணும்னா அதுக்குன்னு பிரார்த்தம் வேணும் இல்லையா? இது இந்த தருணம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அந்த மாதிரி ஒரு தருணம், பிரமாதமான நேர காலங்கள். உங்கள் மனைவி புரிஞ்சுக்கிடலைன்னா இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்கள் மனைவி நீங்கள் புரிஞ்சுக்கிடலைன்னா புரிஞ்சுக்கிடுவீங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழக்கூடிய பிரமாதமான நேரம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம். அதுபோக அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு இன்றைக்கி தான் நான் ஒரு பதிவு போட்டேனுங்க. அப்படி என்ன சார் கும்பராசிக்கு மிகப்பெரிய யோகம் வரப்போகுது? யோகம் வரதானுங்க போகுது. கும்பராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி புதன் 11வது பாவகத்தில் வரக்கூடிய சூழலில் புத்திர செல்வம் பிறக போகுது. கும்பராசி நண்பர்களுக்கு கொடுத்து தான் பழக்கம்,
வாங்கி பழக்கம் இல்லை. ஏதோ ஒரு கிரகம் ஒரு 2-2.5 வருஷமாக கொடுத்த கை வாங்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல், இந்த நிமிஷத்தில் எதை சாப்பிட்டா என் பெத்தம் தெளிகின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர், கொஞ்சம் நெஞ்ச பேர் சொல்ல முடியாது, நிறைய பேர். அப்பேற்பட்ட கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி மாதம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 22ஆம் தேதி வரைக்குமே சிறப்பாக இருக்கும். அதாவது 5வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வரும்போது மிக சிறப்பாக இருக்கும். படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் ஏற்படும். புத்திர ஸ்தானாதிபதி புத்திர காரகனுடைய ஆதிக்கத்தை பார்க்கையிலே, புத்திர காரகன் புத்திர ஸ்தானாதிபதியுடைய வீட்டை பார்க்கையிலே கட்டாயம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். சார், இது எனக்கு அர்த்தம் புரியலை சார். கும்பராசிக்கு 5வது வீட்டுக்கு அதிபதி புதன் குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு. குருவுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. எத்தனை நாள் பார்ப்பார் சொல்லுங்கள் சார்? ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 20 நாள் பிரகாசம். அப்போது அந்த தருணத்தில் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி, கும்பராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி 4வது பாவகத்தில் இருந்து புதனுடைய இன்னொரு வீடான கன்னியை பார்ப்பார், கன்னி ராசியை பார்ப்பார். அது புதனுடைய வீடு. அப்போது நமக்கு அதை தான் நான் சொன்னேனுங்க. புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு, புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டை பார்க்க, புதன் குருவுடைய வீட்டில் இருந்து அந்த புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால பிள்ளை செல்வம் ஏற்படும். தீராத புத்திர பாக்கிய தடை 10 வருடம் ஆகுதுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க, போகாத கோவில் குளம் இல்லைங்க, பார்க்காத ஜோசியம் இல்லைங்க, இது வரைக்கும் நாங்கள் பார்த்த ஜோசியம் பொய்யாகி போச்சு, செலவழித்த காசு செம்பாகி போச்சு, கும்பிட்ட சாமியே கல்லாகி போச்சுங்க. இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு மனசார சொல்கிறேன், ஜனவரி மாதத்தில் புது உறவு உங்களுக்கு கிடைக்க போகுது. விலை மதிப்பே இல்லாத ஒரு உறவு, புத்திரபாக்கியம். அப்பேற்பட்ட பிரமாதமான யோகம் ஜனவரி மாதத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு நடக்க போகுது. இதை விட வேறு என்ன யோகம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது சார் இது மட்டும்தானா சார்? இல்லை, வெளிநாடு தொடர்புள்ள வேலை வாய்ப்பு வந்து சேரப்போகுது. வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பமும் ஏற்பட போகுது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குதுன்னா அதுலேருந்து விலகிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுதுங்க. அனுபவித்து சொல்லுங்க. அப்போது மிதுன ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, கும்பராசி 4 ராசிக்கு பிரமாதமாக இருக்கும். இதில் ஸ்பெஷலாக இன்னொரு ராசியான துலா ராசிக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா, துலா ராசியாதிபதி யாருன்னு பாருங்கள். துலா ராசியாதிபதி சுக்கிரன். துலா ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் வந்து உண்மையிலே சொல்கிறேன் பாருங்க, என் உடம்புலாம் சிலுக்குது. தனஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். துலா ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய கடகத்தில் சனி பகவானுடைய சாரம் வாங்கி, சனி பகவான் வந்து துலா ராசிக்கு மிகப்பெரிய யோகக்காரகன். ஏன், துலா ராசியாதிபதி சுக்கிரன் கொடுக்காத யோகத்தை சனி பகவான் தான் கொடுப்பார். அப்போது சனி பகவானோட துலா ராசியாதிபதி சுக்கிர பகவான் சேர்ந்து இருந்து அந்த சுக்கிர பகவானுக்கு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திரமும் கொடுத்து துலா ராசியை பார்த்து, துலா ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிற இடத்தையும் செவ்வாய் பார்ப்பார். 2 அதிர்ஷ்டம் இருக்குது துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு. 2 அதிர்ஷ்டம், 2 அதிர்ஷ்டம் இல்லை, நிறைய அதிர்ஷ்டம் சொல்கிற மாதிரிங்க. ஃபஸ்ட்டு
குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் பிறக்கும், குடும்பஸ்தானாதிபதி பார்வை உங்கள் மேலே படுறதுனால. ரெண்டாவது, உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். மூணாவது, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும். நாலாவது, பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். இருக்கலாமா இருக்க வேண்டாமா, எங்கேயாவது ஓடி போயிடலாமான்ற மனநிலையில் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குதுன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தா ஜனவரி மாதத்தில் ஒரு போகும் வழி கிடைச்சிரும். அதுபோக திருமண ஸ்தானாதிபதி துளாராசிக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாதானே. அந்த செவ்வாய் திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு சாரம் கொடுத்து அந்த திருமண ஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பது, அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்ப்பது, இந்த ஒரு சூழலால் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளும் நீங்க போகுது, திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்க போகுது. இந்த துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் எப்படி சார் நீங்கும்? உங்கள் ராசியாதிபதி தான் 5வது பாவகத்தில் புத்திர ஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரே. அப்போது உங்கள் ராசியாதிபதி யாருங்க? சுக்கிரன் தானே. இவ்வளோ நேரம் அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் குடும்பஸ்தானாதிபதி. குடும்பஸ்தானாதிபதி பார்க்குறாரு. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடத்தி வச்சிருவார் இந்த நேரத்தில். இல்லை திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துருவார். இல்லை திருமணம் நடந்து புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வத்தை உருவாக்கி கொடுத்துருவார் இந்த தருணத்தில். அப்போது துளாராசிக்கும் பிரமாதமான ஒரு நேர காலங்கள். அப்போது நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனவரி மாத காலத்தில் 5 ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. இப்போது ராசிக்கு தான் நான் பலன் சொல்லியிருக்கேன். இந்த 5 ராசி நண்பர்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது. என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன சாரை, என்ன அந்தரம் தெரியாது. ஆனாலும் கோச்சார பலன் சிறப்பாக இருக்குது. இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும் ஒரு 10% சப்போர்ட் பண்ணிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். புத்தாண்டு பிறக்கும் பொழுது புத்தாண்டு பலன்கள் சுய ஜாதகத்தில் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதன் பிறகு பார்க்குறீங்க பார்க்கலது அப்பாற்பட்ட விஷயம். புது வருடம் பிறந்த உடனே உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்த்துக்கோங்க. இந்த வருடம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? சாதகமாக இருந்தால் சந்தோஷம் ஐயா, பாதகமாக இருந்தால் அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி? 10வது மாடியிலிருந்து கீழே விழுறதுக்கும் 2வது மாடியிலேருந்து கீழே விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விழுறதுன்னா ஆகிப்போச்சு, எங்கேருந்து விழுந்தா என்ன சார் அப்படின்னா, 10வது மாடியிலேருந்து கீழே விழுந்தோம்னா மூஞ்சி முகர் உடஞ்சி போயிடும். 2வது மாடியிலேருந்து கீழே விழுந்தோம்னா மிஞ்சி போனால் கை கால் உடையும். ஒரு 6 மாதம் 3 மாதத்தில் ரெடி ஆகிடலாம். நமக்கு எந்த மாதிரி தொந்தரவு இருக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இல்லை. அதனால தான் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நல்ல விஷயம் தெரியாமல் கூட வரட்டும், கெட்ட விஷயம் தெரிஞ்சு கூட வரக்கூடாது. ஏன் தெரியாமல் கூட வரக்கூடாது, அதுக்காக தான் ஜாதகம் பாருங்கன்னு சொல்கிறேனுங்க. இந்த பதிவு 5 ராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.